எக்ஸிட்டோட இன்கமிங் கண்ட்ரோல். அதிலிருந்து மொத்தம் 4 செக்ஷன் வச்சுருக்கோம். ஏர் கம்ப்ரஸரு, கூலிங் டவர், அதே போல் ஏர் கம்ப்ரஸர், கூலிங் டவர். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் ராட்டு பாய்லர், அதோட இது இருக்குது ரெட் ராட்டு பாய்லர். ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே நம்ம செக் பண்ணுறது எல்லாரும் பார்த்தாச்சு. இப்போ பாய்லர் நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா பாய்லர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரீனும் இந்த பட்டனையும் ஆன் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக பாய்லர் அந்த வாட்டர் லெவல் எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு இதை ரெண்டுத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு ஹீட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து ரெட் ராட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம ரோட்டரி ஸ்விட்ச்சு. ஸோ இதில் வந்து ஆனு ஆஃப் எல்லாமே 2 பொசிஷனில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஹோம் பேஜில் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலு, ஆட்டோ 2 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பேட்ச் ஸ்டார்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆன். ஸோ கண்ட்ரோல் ஆனுங்கிறது வந்து இந்த டிஸ்பிளேவோட சப்ளை. இது ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பேட்ச் ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோவில் இருக்குது. இப்போ மேனுவலில் வச்சுட்டு நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது. மேனுவலாக நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அதுக்கான ஆப்ஷனு. அடுத்து வந்து செட்டிங்கில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம், என்ன டெம்பரேச்சர் வேணும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஆக்சுவலாக என்ன டெம்பரேச்சர் இருக்குது, என்ன செட்டிங் இருக்குது கரண்ட்டில், நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம செட் பண்ணோம்னா அதுக்காக இது ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்து மிமிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த செக்ஷன் இப்போ ரன் ஆகுது. இப்போ இந்த வால்வ் ஓப்பன் ஆகுது, மோட்ரு ஓப்பன் ஆகுதுன்னா எது ரன் ஆகுதோ அதோட இண்டிகேஷன் ஆஃபில் இருக்கிற இடத்துல க்ரீனில் வந்துட்டு ஆன்னு காமிக்கும். எது ரன்னிங்கில் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து ரெசிபி. இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் ஒரு மாதிரியான டெம்பரேச்சர் அப்படின்னா இப்போ கோகோனட் பேஸ்டு ப்ராடக்ட் எல்லாமே 93 95 டிகிரி தான் வரும். ஓகேங்களா? அது இப்போ அதே வந்து ரெடி டு ஈட் மசாலா, பிரியாணி மசாலா இந்த மாதிரி ஐட்டம் பண்ணும்போது ஒரு 121 டிகிரி. ஓகேங்களா? 121. ஃப்ளேவர்ட் மில்கில் வந்து 110 120 அது டிபெண்ட்ஸ் ஆன் அது நம்ம யூஸ் பண்ணுற ஃபேட் கண்டென்ட்டுக்காக ஃபார்முலா மாறும் டெம்பரேச்சர். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியும். அந்த ப்ராடக்ட் நேமு, நமக்கு என்ன டெம்பரேச்சர் வேணும், அது எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக ஸ்டோர் பண்ணி நம்ம லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாரம். ஏதாவது எமர்ஜென்சி அலாரம் ஆச்சு அப்படின்னா வால் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேஷன் காமிக்கும். அடுத்து கிராஃபு. இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஹீட்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா, ஹீட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஸ்டாண்ட் பை டைம்னு சொல்லுவோம். அந்த ஹோல்டிங் டைம் வந்து 10லேருந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் வரும். அது எல்லாமே உங்களுக்கு கிராஃபாக வரும். 15 நிமிஷம் இப்போ செட் பண்ணுறீங்க அப்படின்னா 100 டிகிரி டெம்பரேச்சரில் 100 டிகிரி 15 நிமிஷம் எத்தனை பார் ப்ரெஷரில் ஹோல்டு பண்ணியிருக்கும். இதுதான் கிராஃப். இது உங்களுக்கு இந்த இடத்துல மேப் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா. நீங்கள் ஃபைனலாக டேட்டா எடுக்கிறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. பென்ட்ரைவ் போடுற ஆப்ஷன் இருக்குது. பென்ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா வேணாலும் எடுத்துக்கலாம் ரெட்ரைவ் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து ஐஓ ஸ்டேட்டஸ். இப்போ ஐஓ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் பட்டன் ஆனில் இருக்குது. இப்போ நான் இந்த ஆட்டோவில் போட்டேன்னா இங்கே ஆட்டோ வந்து காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் எந்த வால்வ், இப்போ இங்கெல்லாம் வால்வ்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த வால்வ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேட்ச் ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடம் க்ரீனாக மாறிடும். இது வந்து ஸ்பேர் பட்டன் 2 பட்டன் வச்சுருக்கோம். சர்க்குலேஷன் பம்ப்பு, அந்த பம்ப் ஆன் ஆகும்போது இது ஆன் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் இன்னு, வாட்டர் இன்னு, ஒவ்வொரு லைன் இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்னு, இது ஸ்டீம் இன்னு, இது வாட்டர் இன்னு, இது சர்க்குலேஷன் பம்ப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு வால்வுக்கும் அவங்க இண்டிகேஷன் பண்ணுவாங்க ஆன் பண்ணும்போது. ஓகேவா? ஸ்டீம், இது ஸ்டீம், மேலே இருக்கிற லைன் ஸ்டீம். ஸோ இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் முடியும் போது இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டு இந்த வால்வ் ஓப்பன் ஆகும். இந்த வால்வ் ஓப்பன் ஆகும்போது உள்ளே இருக்கிற தண்ணி அதே தான், அந்த தண்ணியில் தான் ஹீட்டிங்கும் பண்ணியிருக்கும், கூலிங்கும் பண்ணுவோம். தண்ணி அப்படியே இந்த இடத்துல மட்டும் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகும். ஹீட்டர் கட் ஆகிட்டு கூலிங் ஆகிற தண்ணி இருக்குங்களா, அந்த தண்ணி உள்ள வரும். பம்பு கண்டினியூஸாக ரன்னிங்லேயே தான் இருக்கும்.